எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம எஸ்டிஆர் அவங்களுடைய பர்த்டேக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்டிஆர் 49 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதன்படி ரிலீஸும் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் எஸ்டிஆர் 49 படத்தை வந்து இயக்குறாரு அப்படின்ற தகவலை வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதன்படி வந்து இன்னும் ஸ்பெஷல் அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம சிம்பு அவர்கள் வந்து அதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வராரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரியுது. நம்ம ஏற்கனவே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து நம்ம சிம்பு அவர்களை நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் மறுபடியும் வந்து ஒரு யங்ஸ்டராக வந்து அந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது இன்னுமே வந்து ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் அவங்களுடைய ரசிகர்களுக்கு. ஸோ அப்படி இருக்க இந்த எஸ்டிஆர் 49 படத்தை வந்து நம்ம விரைவிலேயே திரையில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எஸ்டிஆர் 48 படம் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த எஸ்டிஆர் 48 படத்தை வந்து யார் இயக்குறாங்க, யாரெல்லாம் வந்து கூட நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்து நமக்கு தெரியும். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்த் வடேலா அவங்களுடைய இயக்கத்துல நடிகர் நானி அவங்களுடைய நடிப்புல வந்து உருவாகி இருக்கிற படம் தான் தி பாரடைஸ். அந்த படத்தை அபிஷியலாவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த தி பாரடைஸ் படத்துல அனிருத் அவங்க வந்து இசையமைக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஏற்கனவே வந்து அனிருத் அவங்களுடைய மியூசிக் வந்து சொல்லவே வேணாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ் பிஜிஎம் வந்து இந்த நானிக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் வந்து திரையில வந்து வர்றதுக்கு தயாராயிட்டே இருக்கு. ஏற்கனவே வந்து நானி படத்தின் மூலமா இருந்து அதற்கப்புறம் பல படங்கள்ல வந்து நம்ம நானியை வந்து பயங்கரமா தமிழ் திரையில வந்து கொண்டாடி இருக்கோம். அந்த வரிசையில இந்த படமும் வந்து கொண்டாடப்படுமா அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா இயக்குனர் பவன் ஷடினேனி அவங்களுடைய இயக்கத்துல நடிகர் துல்கர் சல்மான் அவங்களோட நடிப்புல வந்து உருவாகி இருக்கிற படம் தான் ஆகாஷம்ல ஒக்கதாரா. இந்த படம் வந்து இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே லாஸ்ட் இயரே வந்து இந்த படத்துடைய போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறமா பெண்டிங்லேயே விழுந்துட்டு இருந்துச்சு இந்த படம். இப்போ வந்து இந்த படத்தை மறுபடியும் எடுத்து பட பூஜையெல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதன்படி ஏற்கனவே வந்து நம்ம லக்கி பாஸ்கர் படம் வந்து துல்கர் சல்மான் அவங்களுக்கு ஒரு பெரிய லக்கியான படம்னே சொல்லலாம். தமிழ்லையும் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு. அதன்படி தான் இப்போ எடுத்துட்டு இருக்க ஆகாசம்ல ஒக்கதாரா படமும் வந்து தமிழ், ஹிந்தி இந்த மாதிரியான பல மொழிகளில் வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு துல்கர் சல்மான் அவங்களுடைய பல படங்கள் வந்து தமிழில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இந்த படமும் சேருமா அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா இயக்குனர் ஜேஎஸ்கே அவங்களுடைய இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் தான் ஃபயர். ஸோ இந்த படத்துல வந்து பாலாஜி முருகதாஸ், ரக்ஷிதா, சாக்ஷி அகர்வால் போன்ற பலருமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தின என்ன அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து February 14 வந்து திரையில ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஸ்டோரியே வந்து ஒரு 4 பெண்கள் பற்றின கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு ஃபில்மா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க. ஜீவா வந்து இந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதியிருக்கிறாங்க. ஏற்கனவே பெண்களை பற்றியும் விழிப்புணர்வு பற்றியும் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த வரிசையில இந்த படம் வந்து மக்கள் கிட்ட எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஃபயர் அப்படின்ற தலைப்புல வந்து இந்த படம் வந்து உருவாகி இருக்கு. ஸோ மக்கள் கிட்ட ரீச் ஆகி இது எந்த அளவிற்கு ஃபயர் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா பிரசாத் பிரபாகர் அவங்களுடைய இயக்கத்துல கல்பனா ராகவேந்தர் அவங்களுடைய தயாரிப்புல வந்து உருவாகி இருக்கிற படம் தான் ஆர்பிஎம். மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி அவங்களுடைய நடிப்புல வந்து இந்த படம் உருவாகி இருக்கு. ஏற்கனவே நம்ம டேனியல் பாலாஜி அவங்களுடைய நடிப்புல வந்து நிறைய படங்களை கொண்டாடி இருக்கோம். அந்த வரிசையில இந்த ஆர்பிஎம் படத்துடைய நடிப்பு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து இந்த படத்தை அவர் வந்து கொஞ்சம் உயிரோட இருந்திருந்தா இன்னும் வந்து ஸ்பெஷலா இருந்திருக்கும். அவர் வந்து மறைந்துட்டார் அப்படின்றது மிகப்பெரிய வருத்தம் தான். மோஷன் போஸ்டரை பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அதுல வந்து டைலாக்ஸ்லாம் இருக்கு. சரி, நம்மளும் வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு சினிமால என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். அதுவரை இணைந்து இருங்கள். இது எஃப்எஃப் டைம் ஷோ. பை ஃப்ரம் தீபிகா.